வலது தோள்பட்டையில் ஏற்கனவே எலும்பு முறிவு ஏற்பட்டு அறுவை சிகிச்சை அவருக்கு செய்யப்பட்டிருந்தது. அறுவை சிகிச்சையின் போது வைக்கப்பட்ட பிளேட்டை அகற்றுவதற்காக தற்போது அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. கிரீம்ஸ் ரோடு சாலையில் இருக்கக்கூடிய அப்போலோ மருத்துவமனையில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அனுமதிக்கப்பட்டுள்ளார். அறுவை சிகிச்சையின் போது வைக்கப்பட்ட பிளேட்டை அகற்ற மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் செலீனா இணைப்பில் காத்திருக்கிறார். செலீனா, விவரங்கள். மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தோள்பட்டையில் மேற்கொண்ட அறுவை சிகிச்சையின் போது ஒரு பகுதியாக மீண்டும் ஒரு அறுவை சிகிச்சை என்பது அவருக்கு மேற்கொள்ளப்பட இருப்பதாகவும் இதன் காரணமாக அவர் சென்னை கிரீன்ஸ் ரோடு அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் கடந்த 2 நாட்களுக்கு முன்னதாக லேசான காய்ச்சல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. அதன் தொடர்பாக தோள்பட்டையில் ஏற்கனவே செய்யப்பட்டிருந்த அறுவை சிகிச்சையில் ஒரு பகுதியாக மீண்டும் ஒரு சிறு அறுவை சிகிச்சை என்பது மேற்கொள்ளப்பட இருப்பதாகவும் இதற்காக மருத்துவமனையில் தற்பொழுது அவர் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். இன்னும் ஓரிரு நாட்களில் அவர் வீடு திரும்புவார் என்றும் எதிர்பார்க்கப்படுவதாகவும் மதிமுக முதன்மை செயலாளர் துரை வைகோ தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக ஏற்கனவே அவருக்கு கடந்த சில நாட்களுக்கு முன்னதாக தோள்பட்டையில் ஒரு அறுவை சிகிச்சை என்பது மேற்கொள்ளப்பட்டிருந்தது. மீண்டும் அதே இடத்தில் ஒரு சிறு அறுவை சிகிச்சை என்பது மேற்கொள்ளப்பட இருப்பதாகவும் இதற்காக கடந்த 2 நாட்களுக்கு முன்னதாக சென்னை கிரீன்ஸ் ரோடு அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் அவருக்கு தற்பொழுது அந்த அறுவை சிகிச்சை முடிந்த பிறகாக ஓரிரு நாட்களில் முழுமையாக குணமடைந்த பிறகாக வீடு திரும்புவார் என்றும் எதிர்பார்க்கப்படுவதாக மதிமுக முதன்மை செயலாளர் துரை வைகோ தெரிவித்திருக்கிறார். தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி செலீனா.